அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்று நாம் பார்க்கவிருக்கும் தலைப்பு பணத்தை ஈர்ப்பது எப்படி, தனவசியம். இந்த பணத்து பின்னாடி தான் இப்போ நம்ம எல்லாரும் ஓடிட்டுருக்கோம். ஏன்னா பணம் என்பது ஒரு அத்தியாவசியமாக மாறிவிட்டது. பணம் இல்லைன்னா வாழ்க்கையை வாழ முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தற்போது உருவாகியிருக்கு. ஆகையினால் இந்த பணம் என்பது எல்லோருக்கும் தேவைப்படுது. இப்போது அந்த பணத்தை எப்படி நாம் ஆகர்ஷணம் செய்வது, அந்த பணத்தை எப்படி தக்க வைத்து கொள்வது அப்படிங்கிறத பற்றி நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு பணம் மற்றொரு பணத்தை ஈர்க்கிறது என்பது உண்மை. இதை நாம் எல்லாரும் நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போது அந்த பணத்தோடு வேறு எந்த சில பொருட்களை சேர்க்கும்போது ஆகர்ஷணமாகும் அப்படிங்கிறத நாம் இப்போ பார்க்கலாம். அதாவது வசம்பு, கிராம்பு, ஏலக்காய், பச்சை கற்பூரம், இந்த 4 விஷயத்தையும் சேர்த்து கொள்ள வேண்டும். அதாவது வசம்பு, ஒரே ஒரு விரல் வசம்பு, ஒரு 5 துண்டு கிராம்பு, 5 துண்டு ஏலக்காய், பச்சை கற்பூரம் கொஞ்சமாக எடுத்துக்கொண்டு அதை ஒரு மஞ்சள் அல்லது சிகப்பு துணி எடுத்துக்கணும். கிளாத்து, எல்லோ அல்லது ரெட் கிளாத் எடுத்துக்கணும். அதுக்குள்ளே இந்த விஷயத்தை, இதெல்லாத்தையும் நான் சொன்ன இந்த 4 விஷயத்தையும் வைத்துக்கொண்டு அதற்குள்ளே ஒரு 100 ரூபாய் இல்லை 500 ரூபாய் இல்லை 200 ரூபாய் தாள் இல்லை 50 ரூபாய் கூட வச்சா போதும். ஏதாவது ஒரு ரூபாய் தாளை நல்லா சுருட்டி அதற்குள்ளே வைக்கணும். வச்சு அதை நல்லா முடிச்சு போட்டுக்கணும். முடிச்சு போட்டுட்டு அதிலே சந்தனம், குங்குமம் வைத்துக்கொண்டு உங்கள் பூஜை அறையில் ஒரு முடிச்சு வைக்கணும். தினமும் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணணும். அந்த தீபத்தில் உள்ளே இருக்கிற எண்ணெயில் ஒரு துண்டு ஏலக்காய், ஒரு துண்டு கிராம்பு, கொஞ்சமாக பச்சை கற்பூரம் தூவி விட்டுக்கிட்டோம் அப்படின்னா ஆகர்ஷண சக்தி இன்னும் அதிகமாகும். இதை தினந்தோறும் செய்து வர வேண்டும். அதே மாதிரி இன்னொரு முடிச்சு எடுத்துக்கிட்டு உங்களுடைய கல்லா, தொழில் ஸ்தானத்தில் உங்கள் கல்லா இருக்கும் இல்லையா, அந்த கல்லாக்குள்ளே ஒரு முடிச்சு போட்டு வச்சுக்கணும். வீட்டில் நீங்கள் பணம் வைக்கக்கூடிய இடத்துல ஒரு முடிச்சு எடுத்து வச்சுக்கணும். இதை செய்து வருவதன் மூலமாக தனமானது வசியமாகும், பணம் ஆகர்ஷணமாகி உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். இன்றைக்கி 10,000 வேணும்னா 10,000க்கு 11,000 கிடைக்கும். அதுதான் இந்த ஆகர்ஷண சக்தி. இதை எல்லோரும் முயற்சி செய்து பாருங்கள். நலமோடு வாழ்க, வாழ்க வளமுடன்.